திமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு இடம் இல்லை என மறுக்கப்பட்டுள்ளது. அதிக டிமாண்ட் வைக்கப்பட்டதால் கூட்டணி கதவு மூடப்பட்டதாக அறிவாலய வட்டாரங்கள் காரணம் சொல்லப்படுகிறது. சட்டசபையில் 29 எம்எல்ஏக்கள் 7.9% ஓட்டு எதிர்க்கட்சி அந்தஸ்து என 2011 உச்சத்தில் இருந்த தேமுதிக அதற்கு பிந்தைய தேர்தல்களில் தொடர் சரிவை சந்திக்க துவங்கியது. சுயபலத்தை அறியாமல் அக்கட்சி தலைவர்களால் வைக்கப்பட்ட டிமாண்ட் தான் அதற்கு காரணம் என கூறப்படுகிறது. தனக்கென ரசிகர் வட்டத்தை வைத்திருந்த விஜயகாந்த் தனிக்கட்சி துவங்கி தனித்து சந்தித்த 2006ஆம் ஆண்டு தேர்தலில் 8.4% ஓட்டுக்களை பெற்று திராவிட கட்சிகளை திரும்பி பார்க்க வைத்தார். அடுத்த 3 ஆண்டுகளில் தமிழகம் சந்திக்க லோக்சபா தேர்தலிலும் தனித்து களமிறங்கி 10.3% ஓட்டுக்களை அள்ளி அரசியல் சக்தியாக வடிவெடுத்தார். அவரது வளர்ச்சியை அடுத்து வந்த 2011 சட்டசபை தேர்தலில் ஜெயலலிதா சரியாக பயன்படுத்தி கொண்டார். அதிமுக கூட்டணியில் சேர்ந்து திமுகவை வீழ்த்தி எதிர்க்கட்சி தலைவர் நாற்காலியில் அமர்ந்தார் விஜயகாந்த். கூட்டணி உறவு ரொம்ப நாட்கள் நீடிக்கவில்லை. ஆளும் கட்சியை எதிர்த்து நின்றதன் பலனை சில மாதங்களிலே சந்திக்க துவங்கினார். தேமுதிக பிளவுபட்டது. சில எம்எல்ஏக்கள் அதிமுக பக்கம் சாய்ந்தனர். அடுத்து வந்த 2014 லோக்சபா தேர்தலில் 5.1 மற்றும் 2016 சட்டசபை தேர்தலில் 2.4% என அக்கட்சியின் பலம் இறங்கு முகத்தில் வேகமாக சென்றது. அதிலிருந்து மீண்டும் அதிமுக அணியில் இடம்பெற 2021 தேர்தலில் தேமுதிக முயற்சி எடுத்தது. அதிக டிமாண்டு காரணமாக அதிமுக கலற்றிவிட்டதால் அமமுகவுடன் அணி சேர்ந்து 60 தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்திலும் தோற்றது. வெறும் 0.43% ஓட்டுக்களைத்தான் அக்கட்சியால் பெற முடிந்தது. விஜயகாந்த் மறைவுக்கு முன் நடந்த ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தலில் இழந்த பலத்தை பெறப்போவதாக சொல்லி தேமுதிக தனித்து போட்டியிட்டது. ஆனால் 1115 ஓட்டுக்களே கிடைத்தன. இந்த நிலைமை இப்படியே இருக்க சமீபத்திய விஜயகாந்த் மறைவுக்கு அஞ்சலி செலுத்த வந்த கூட்டம் அக்கட்சியின் ஆறுதலை தேடித் தரும் வகையில் அமைந்தது. அதையே ஆதாரமாக காட்டி கூட்டணி பேச்சில் துணிச்சலுடன் இறங்கியிருக்கிறார் விஜயகாந்த் மனைவி பிரேமலதா. சமீபத்தில் அதிமுக தரப்புடன் பேசியபோது பிரேமலதா வைத்த டிமாண்டுகளை கேட்டு பேச வந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் வந்த வேகத்தில் திரும்பிவிட்டதாக தகவல் வருகிறது. இப்போது திமுக கூட்டணியில் இணையப் போவதாக பேச்சு நடத்தப்பட்டதாகவும் ஆளுந்தரப்பில் ஒரு ஷீட் தர ஒப்புக்கொண்டதாகவும் தெரிகிறது. ஆனால் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் என 3 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் பிரேமலதா தரப்பில் கேட்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் திருக்கோவிலூர் தொகுதியில் சட்டசபை தேர்தல் நடந்தால் அதுவும் வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்ததாக அறிவாலய வட்டாரங்கள் சொல்லுகிறது. இதையெல்லாம் சரிவருமா என யோசித்த ஆளும் திமுக தரப்பு கூட்டணி ஏற்கனவே நிரம்பி வழிகிறது. ஆனால் ஏதாவது ஒரு இடம் கொடுக்கலாம் என நினைத்தால் உங்கள் எதிர்பார்ப்பு எங்கேயோ நிற்கிறது, அந்த அளவுக்கு இடமில்லை என கூறி கதவை மூடிவிட்டதாக கூறப்படுகிறது. அதை அடுத்தே ரிஷிவந்தியத்தில் விஜயகாந்த் ஏற்படுத்திய வசதிகளை அளிக்கும் ஆளும் திமுக அரசு என கூறி அக்கட்சியை எதிர்த்து வரும் 20இல் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக அறிவித்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் என அக்கட்சி வட்டாரம் கூறுகிறது. நன்றி, வணக்கம்.